AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. ரம்ஜானையொட்டி திருச்சி, கோவை என தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருச்சியில் நடைபெற்று வரும் தொழுகை தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சார்லஸ். அவரோடு பேசலாம். சார்லஸ், திருச்சியில் எந்த இடத்தில் இஸ்லாமியர்கள் கூட்டாக தொழுகை மேற்கொண்டிருக்கிறாங்க? சிறப்பான ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு? திலகவதி, நாம இப்ப தற்போது திருச்சி மரக்கடை பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி, அதாவது சையது முதுசா அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் இருக்கும். அந்த காட்சிகள் கூட இப்ப தற்போது பார்க்கலாம். நமது ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பண்டிகை ஒட்டி அந்த சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வராங்க. திருச்சி மாநகரை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 110 இடங்கள்ல இந்த சிறப்பு தொழுகையானது நடைபெற்று வருகிறது. போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கு. எப்பொழுதும் ஒவ்வொரு ஆண்டும் தென்னூர் அண்ணா நகர் உழவர் சந்தை மைதானத்தில் நடைபெறும். நேற்று ஒரு பின்னர் அவர்கள் முன்னதாக ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடியதால் இந்த நிலையில் அவர்கள் இப்ப தற்பொழுது பெண்கள் உள்ளிட்டோர் அனைவரும் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூடி மிகப்பெரிய அளவில் அவர்கள் இப்ப சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வராங்க. இந்த தொழுகையானது தற்போது நடைபெற்று வருகிறது. திருச்சி மாநகரில் பல்வேறு பள்ளிவாசல் மற்றும் உள்ளிட்ட முக்கிய இடங்களிலும் மைதானங்களிலும் இந்த ரம்ஜான் பண்டிகையொட்டி அவர்கள் இந்த சிறப்பு தொழுகையில இஸ்லாமியர்கள் ஈடுபட்டு வராங்க. சற்று நேரத்துக்கு முன்னதாக இந்த இஸ்லாமியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் மகேஷ் அவர்களும், அதே போல மதிமுக வேட்பாளர் துரை வைகோ அவர்களும் அவர்கள் தங்களது இந்த ரம்ஜான் வாழ்த்துக்களை இவர்களுக்கு முன்னதாக தெரிவித்து வந்தாங்க. அவர்கள் தற்போது இந்த ரம்ஜான் பண்டிகையொட்டி அந்த சிறப்பு தொழுகையில இந்த பிரார்த்தனையிலும் ஈடுபட்டு இந்த சிறப்பு பிரசங்கமும் இப்ப தற்போது நடைபெற்று வருகிறது. திலகவதி, சார்ல்ஸ், தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் நேற்றே ரம்ஜான் கொண்டாட்டங்கள் நடைபெற தொடங்கின. அதற்கான காரணம் என்ன? இன்றைக்குதான் பெரும்பாலான மக்கள், இஸ்லாமிய பெருமக்கள் ரம்ஜானை கொண்டாடுகிறார்கள். அதற்கான காரணம் என்ன? திலகவதி, அதாவது மிக முக்கியமாக இஸ்லாமியர்களை பொறுத்தளவு அவர்கள் இந்த நோன்பு இருந்து 40 நாட்கள் அவர்கள் தங்கள் அந்த பிறை தெரியுமே என்ன காலத்தில் அவர்கள் தங்களுடைய அந்த ரம்ஜான் இந்த பண்டிகை என்பது கொண்டாடுவது வழக்கம். அந்த வழக்கத்தில் இவர்கள் இப்ப தற்போது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான அவர்கள் இந்த உறுதிமொழி ஏற்பார்கள். இந்த வருடம் அவர்கள் அமைதியும் அன்பும் நிலவக்கூடிய அந்த அமைதியான வாழ்க்கைக்கான அந்த சிறப்புரை தான் இப்ப தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி அவர்கள் தங்களுடைய இந்த வரக்கூடிய இந்த ஆண்டுகள்ல அவர்கள் இஸ்லாமியர்கள் அனைவருமே நாட்டில் அமைதி நிலவும் அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இஸ்லாமியர்கள் மேற்கொள்ள வேண்டும். இது போன்ற முக்கியமான உறுதிமொழியும் அவர்கள் எடுக்கிறார்கள். இதற்கு அந்த சிறப்பு தொழுகையில தான் அவர்களுடைய இந்த சிறப்பு பிரசங்கம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. அதற்காக தான் இப்ப ஏராளமான அமர்ந்து அவர்கள் இந்த கடுமையான இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் தங்களை இந்த சிறப்புரை கேட்டு வராங்க. திருச்சி மாநகரை பொறுத்தளவு மிக முக்கியமாக இந்த 110 இடங்கள் என்பது மாநகரில் மைதானங்கள், பள்ளிவாசல் என அனைத்து பகுதிகளிலும் இன்று நடைபெறுகிறது. நேற்று ஒரு சில பகுதிகளில் அவர்கள் ஒரு சில பிரிவினர் அவர்கள் முன்னதாகவே ரம்ஜான் பண்டிகை இஸ்லாமியர்கள் கொண்டாடிவிட்டார்கள். திலகவதி, பல விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சார்ல்ஸ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.